Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 178. ஓபன் பண்ணா அந்த நோலாங்கிற பாம்பை வைப்பர் கண்டமேனி அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. ஒரு சில அட்டாக் அது மேல படும், சில அட்டாக்ல அது எஸ்கேப் ஆகி வைப்பரை கண்டமேனி அட்டாக் பண்ண வரும். ஜோரோ ஃபர்ஸ்ட் இதத்தான் காலி பண்ணும் போல அவனுக்கு அந்த பாம்பால செம காண்டாவும். இந்த வைப்பர் பைய காட்டுத்தனமா அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட அது காலின்னு பார்த்தா திடீர்னு பிச்சுக்கிட்டு வந்து அடிக்க ஆரம்பிக்கும். அவனுக்கே நல்லா தெரியுது இவன் பண்ற அட்டாக்கு சுத்தமா பத்தலன்னு. சோ ஒரு கை பாத்துலான்ட்டு ரெடி ஆவான். அதுவுமே இப்ப வைப்பர் மேல கொலை வெறியில இருக்கு. இவன் அதை அட்டாக் பண்ண அவன் இதை அட்டாக் பண்ண ஒரே கலவரமா தான் இருக்கும். இங்க ஜோரோக்கு கடுப்பு என்னன்னா அந்த கத்திய நீட்டி அந்த பிரீஸ்ட் அட்டாக் பண்ணால அதுதான் அவனால தாங்க முடியல. ஜோரோக்கு தெரிஞ்சு இப்ப அந்த பாம்பை தான் இவன் ஃபர்ஸ்ட் காலி பண்ணும். ஏன்னா அதோட வயித்துக்குள்ள நமியும் ஸ்கை நைட்டும் மாட்டிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அது முழுகி இருக்கு. ஆனா அவங்க சாகரக்குள்ள அவங்களை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். இல்ல ஸ்டொமக் ஆசிட்ல மாட்டி மொத்தமா காலி ஆயிருவாங்க. இப்ப எல்லாமே டைம் தான். எவ்வளவு சீக்கிரமா காப்பாத்துறமோ அவ்வளவு நல்லதும்பா. இங்க அந்த மொட்டை பைய ஓம் விடுறதா இல்ல. மறுபடியும் அவன் கத்திய நீட்டி ஜோரோவை அட்டாக் பண்ணுவான். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியேன்னு குடுன்னு தப்பிச்சு அங்க இருந்து வேற ஒரு இடத்துல போய் ஒழிச்சுக்குவான். அதுக்கப்புறம் சுத்தி தேடுவான். எங்க போனா அந்த கடாய் மண்டையன் ஆளை காணுமேனு சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு அவன் ஸ்வாட் வந்து அட்டாக் பண்ணும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஜோரோ மறுபடியும் விழுந்தடிச்சு ஓடுவான். அந்த ஓமுக்கு பயங்கர கான்பிடென்ட். என்னன்னா இவன் அட்டாக்ல இருந்து யாராலையுமே சாக முடியாதாமா. ஏன்னா அதுதான்டா டெத்தோட ரியாலிட்டி. ஒழுங்கு அவங்களோட விதியை ஏத்துக்குங்கன்னு வண்டவண்டியா டைலாக் அடிப்பான். அதாவது இவர் வெட்டுவாராம். அந்த டைம் நம்ம நடு மண்டையா அவனுக்கு கொண்டு போய் நீட்டணுமாமா. எவ்வளவு குசும்பு இருக்கும். இப்ப என்னன்னா அவனுக்கு டைம் வேஸ்ட் பண்றது புரியலையாமா. அதனால ப்ளீஸ் செத்து போயிரு. என் கையால செத்து போவேன்னு உன் மூளைக்கு இன்னுமா எட்டல. முட்டா பயல நீ எல்லாம் பொடிப்பைய. உன் கண்ணுக்கு அந்த கோல்டு மட்டும் தான் தெரியும். ஆனா உன்னோட விதி தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க ஜோரோக்கு அவன் எப்போ எந்த சைடு இருந்து அட்டாக் பண்ணுவான்னு ஒண்ணும் தெரியல. அதனால அவன் எங்க இருக்கான்னு சொல்லி அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அடுத்து எந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுவான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு ஸ்ட்ரெயிட்டா அவன் கத்தி அட்டாக் பண்ண வரும். வெட்டுவானா ஜோரோ 4 பல்டி, அதுவும் கேப் விடாம. இப்ப வரைக்கும் அவனுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா இவன் எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எப்படி அவனுக்கு தெரியுது. செவத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சா கூட கரெக்டா அட்டாக் பண்றான்ல. ஒருவேளை அவன் போட்டிருக்க சன்கிளாஸ்ல ஏதாச்சும் இருக்கான்னு ஒரு டவுட். சார் ரைட்னு மறுபடியும் தப்பிச்சு ஒன்னா அந்த டிவைன் சோல்ஜர்ல ஒரு காமெடி பீஸ் அட்டாக் பண்ண பாஞ்சு வருவான். ஜோரோ பார்த்துட்டு அவன் 1000 பஞ்சாயத்துல இருக்கான். இதுல குறுக்க இவனுங்க வேற வந்து உசுர எடுத்துட்டு இருக்கானுங்கன்னு ஒரே அடி பேன்னு கிடப்பான். அப்படியே சுத்தி காட்டுறாங்க. இங்க பாம்பு ஒரு சைடு அட்டாக் பண்ணுது, அங்க நாய் ஒரு சைடு அட்டாக் பண்ணுது, இங்க பேய் ஒன்னு அட்டாக் பண்ணுது. ஐ மீன் அந்த ஓம் பைய அவன் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா இப்ப சண்டையில எக்கச்சக்க பேர் காலி ஆயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது 5 மனுஷங்க, 2 அனிமல். இத சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு ஷாண்டியன் மறைஞ்சு அட்டாக் பண்ண வருவான். அப்படியே திரும்பி அவன் கத்திய ஒரே நீட்டு கண்ட மேனியை கத்தி அப்படியே நீளமா போய் அவனை ஒரே போடு. சோ இப்ப 4 பேரு 2 அனிமல். இதே மாதிரி காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜோரோ அப்படியே பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். சரி கத்திய வச்சிருக்கான். அவன் ஒரு அட்டாக் பண்ணுவான். அதை கவுண்டர் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணி தான் குதிச்சு வந்தான். ஆனா அந்த முதவி அந்த கத்திய ஷீல்டா மாத்திடுவான். அப்படியே இடிச்சு மண்டை பூரா ரத்தம். ஆக்சுவலா இந்த ஸ்வாடு ஒரு அயன் கிளவுட். சோ அவனுக்கு அந்த கத்திய என்னவா வேணாலும் மாத்திக்கலாம். கிளவுட்ஸ ஷேப் மாத்துற மாதிரி இதையும் பண்ண முடியும்பா. ஜோரோக்கு கொலை காண்டாயிருச்சு. ஏண்டா குரலி வித்தையாரா காட்டுறீங்கன்னு கோவத்தோட அட்டாக் பண்ணுவானா. ஆனா அந்த குரங்க பையன் அடுத்தடுத்து கேப் விடாம அட்டாக் பண்ணுவான். நல்ல வேலை இந்த டைம் எதுலயுமே நம்ம ஜோரோ சிக்கல. அவன் எல்லா அட்டாக்லயுமே தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். அப்பதான் ஜோரோக்கே ஒரு மேட்டர் புரியுது. இவன் எப்படி மூவ் பண்றான் என்ன பண்றான்னு அவனுக்கு பக்காவா தெரியுதாமா. அதனாலதான் ஜோரோவை எங்கேயுமே மூவ் பண்ண முடியாம வச்சு செய்யறான். ஏன்னா ஜோரோ வச்சிருக்கிறது கத்தி. அதை வச்சு க்ளோஸ் காம்பேக்ட் தான் போடணும். டிஸ்டன்ஸ்ல எல்லாம் சண்டை போட முடியாது. ஆனா அந்த காட்டெருமை பயிலுக்கு அந்த பஞ்சாயத்தே இல்லையே. எப்ப எப்படி வேணாலும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வேணாலும் சண்டை போடுவான். அதை சொல்லி ஓவரா பில்டப் பண்ணவன ஜோரோக்கு காண்டாயிருச்சு. அதையும் பார்த்தலாண்டான்னு அப்பதான் நம்மளால அவனோட ஸ்வாட் ஸ்டைலையே இறக்குவான். 36 கேலிபர் ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரே போடு. அவன் ஸ்வாட வச்சு ஒரு போடு. அது நேரா அட்டாக் பண்ண வரும்போது ஜோரோவோட அட்டாக்கும் அது மேல படும். ஆனா ஜோரோவோட அட்டாக் ரிப்பல் ஆயிரும். இது அவனால நம்பவே முடியல. மறுபடியும் போஸ்ட் கொடுத்து அடுத்தடுத்து அட்டாக் ட்ரை பண்ணா அந்த மொட்டை பைய எல்லாத்துக்குமே கவுண்டர் அட்டாக் வச்சிருக்கான். உடனே ஜோரோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவானா. உடனே அந்த மொட்டை உங்ககிட்ட அருமையான டெக்னிக் இருக்கு, மறுபடியும் அதையே ட்ரை பண்ண போறியா, உன்னால முடியுமான்னு கேப்பான். ஜோரோ அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு நிக்காம ஓடுவான். அந்த மொட்டை தெளிவா சொல்லிடுவான், என்னதான் நீ என் கண்ணுக்கு தெரியாம எங்கேயாச்சும் ஓடி ஒளிஞ்சாலும் என்னால உன்னை ஈஸியா பார்க்க முடியும்டா கண்ணா. எவ்வளவு தூரத்துக்கு தான் இப்படியே ஓடுவ, ஓடும்பான். ஏன்னா அவன்கிட்ட மந்த்ரா பவர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அவன் யார வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஜோரோ அங்க ஓடிட்டு இருப்பான். இவன் ட்ராக் பண்ணி பின்னாடியே போயிட்டு இருப்பான். அப்படி ஓடின ஜோரோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அவங்கிட்ட இருந்த காகல்ஸை தூக்கி கீழே போட்டுட்டு தலையில தலப்பாக்கட்ட கட்டிட்டு ரெடியா நிப்பான். கொய்யால இனிமேட்டு எவன் குறுக்க வந்தாலும் சமாதி தாண்டான்னு. அதே நேரம் அந்த ஹோலி நாயை காட்டுறாங்க. அது ஷாண்டியன்ஸ்ல ஒருத்தனை போட்டு துவன்னு துவச்செடுக்கும். அதுவும் அந்த பாக்ஸிங் ஸ்டைல்ல. இதுல போஸ் வேற. இது உன காலி பண்ணிருச்சா அப்படின்னா இங்க இருக்கிறது மொத்தம் 3 பேரு 2 அனிமல்ஸ். இப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜோரோ தேடி வருவான். அங்க ஜோரோ பார்த்தா அப்படியே போஸ் கொடுத்துக்கிட்டு வெறியோட நின்னுட்டு இருப்பான். அப்ப இந்த மொட்டை
பைய பின்னாடி போய் நின்னுட்டு சார் ரைட்டு இப்ப போட போற சண்டையில ஒருத்தன் காலியாக போறான் அப்படின்னா அதுக்கப்புறம் 2 பேரு 2 அனிமல்ஸ் தான் இருப்பாங்க. அதனால உன்னை நான் காலி பண்ணிடுறேன். இன்னைக்கு பரவாயில்ல, உன்னோட ஆளுங்கெல்லாம் நல்லாவே சண்டை போட்டாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு சுத்தமா பத்தல. நான் உன் ஹார்ட்டுக்கு என் கத்தியை எய்ம் வச்சுட்டப்பா. அதனால காடு கிட்ட நல்லா வேண்டிக்க. இதுதான் உனக்கு கடைசி நாள். நாளைக்கு இருக்கு உனக்கு பாலும்பா. உடனே ஜோரோ கத்திய ஸ்டைலா எடுத்து கடவுள்கிட்ட நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். கவலையே படாதேமா. இந்த மொட்டையனை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்காமா. என்னன்னு கேட்டா ஒன்னா சீக்கிரம் சாவாங்க இல்ல லேட்டா சாவாங்க. இதுல உனக்கு எது வேணுமா? ஜோரோ பேசாம உன் கத்திய கீழே போட்டுட்டு பேசியே எல்லாத்தையும் அறுத்து கொன்று என்னால முடியல எப்படி நீ கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவ. ஆனா அந்த கத்தி கண்டிப்பா உங்ககிட்ட இருந்தானே வரணும். அது போதுண்டா உன்னைய காலி பண்ணம்பா. கண்டுபிடிச்சிட்டீல, இதோட உனக்கு சங்கு கன்ஃபார்ம்னு கையில இருக்க கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவான். உடனே நம்மளு கத்தியெல்லாம் வாயில வச்சுட்டு 3 ஸ்வாட்ஸ்மேன் ஸ்டைல யூஸ் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ணது 36 கேலிபர் அட்டாக். அது பாஸ்ட் ஆமா. 72 கேலிபர் அட்டாக் பண்றது பிரசன்ட் ஆமா. 108ல அட்டாக் பண்றதுதான் ஃபியூச்சர்னு சொல்லி 108 கேலிபர் ஃபீனிக்ஸ் அட்டாக்னு கண்டமேனி அட்டாக் பண்ணுவானா. இவன் பண்ண அட்டாக்ல அந்த மொட்டை பயலோட கத்தியே ரிப்பல் ஆயிருச்சு. அது அவனால நம்பவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு அதிசயத்தை பாக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் கத்தியோட பவர் வந்து அடிச்சதுல ஓம் மேல கண்டமேனிக்கு வெட்டு விழுந்து அப்படியே திருச்சி அடிச்சு போய் விழுவான். ஜோரோ இதாண்டா மரண அடின்னு மாசா போஸ் கொடுப்பானா. அப்ப அந்த ஓம காட்டுறாங்க. அவன் வாயில ரத்தம் கக்க கக்க அங்கேயே பேன்னு செத்து போறதோட இவ்வளவு நேரம் காடு காடுன்னு பேசிட்டு இருந்தானே அந்த மொட்டை பைய அவனை ஜோரோ ஒரே போடா போட்டு தள்ளிட்டா. சோ பஞ்சாயத்து ஓவர். அதே நேரம் இங்க பாம்போட பாடியில இருக்க நம்மால காட்டுறாங்க. பாவம் இவங்க படாத படு போடுறாங்க. அந்த பாம்பு பாடிய மேல கீழன்னு அட்ஜஸ்ட் பண்ண போதெல்லாம் இவங்க மேல கீழன்னு விழுந்துட்டு கிடப்பாங்க. அதுலயும் காமெடி என்னன்னா நமி கீழே விழும் போது கூட ஒரு எலும்பு கூடும் சேர்ந்து விழுமா. அவ ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீ விட்டுன்னு சொல்லி வீதியாகி ஐசா விட்டுருவா. நல்ல வேலை ஸ்கை நைட் போய் பிடிச்சிருவாரு. ஆனா என்ன அந்த டைம் பெரிய சைஸ் பாறை ஒண்ணு முதுகுலயே அடிச்சு ஐயோ வலி தாங்க முடியலன்னு கதறுவாரு. கீழே பார்த்தா இவங்க விழ போறதே பாறையில தான். விழுந்தாங்கன்னா அவ்வளவுதான் காலி. சோ நம்மால என்ன பண்ணிட்டான், பாடிய பலூன் மாதிரி ஊத வச்சு அவன் மேல எல்லாருமே விழுற மாதிரி பண்ணிடுவானா. சோ யாருக்கும் எந்த அடியும் பண்ணாம எஸ்கேப் ஆயிருவாங்க. லூஃபிக்கு இன்னும் இந்த கேவ் மிஸ்டியா தான் இருக்காமா. அடே இது கேவ் இல்லடா பாம்போட ஸ்டொமக்னு நமி கத்துவா. அதெல்லாம் சரி நீ ஓகேவான்னு கேட்கும் போது அங்க பக்கத்துல ஒரு எலும்பு கூடு கிடக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ நமி என்னாச்சு உனக்கு தங்கம் தங்கம் நீ இப்படி பங்கமாயிட்டேன்னு சொல்லுவானா. பின்னாடி இருந்து வந்து அவன் மண்டேலே ஒரு போடு. ஏண்டா நான் சாகணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையாடான்னு. இங்க நம்ம ஸ்கை நைட்டு கஷ்டப்பட்ட அந்த ஐசா பிள்ளைய காப்பாத்தனா அவ என்னைய விடியா கிளவா என்ன சாகர வரைக்கும் நசுக போறியான்னு குத்து குத்துன்னு ஊத்துவா. ஆனா அவருக்கு இந்த குட்டி பொண்ணை பார்க்கும்போது சிரிப்பா வரும். அவ என்னடான்னா அவர் ஆயுதத்தையே எடுத்து அவரோட கழுத்துலயே வச்சிருவா. நமி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லுவா. ஆனா அவ கேட்க மாட்டா. ஏன்னா இவங்க தான் ஷாண்டியன்ஸோட ஹோம்லேண்ட் ஆட்டையா போட்டது. அதுவும் 400 வருஷத்துக்கு முன்னாடியே. சோ இவர் என்னோட எனிமி. இவரோட தலையை எடுக்காம நான் விட மாட்டேன்பா. நமி இவரை போட்டு தள்ளி என்ன ஆக போகுதுன்னு கேப்பா. ஆக்சுவலா இந்த எனரு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கைபியன்ஸ் எல்லாத்துக்குமே லீடரா இருந்தது இவரு தான். அவங்க தான் ஷாண்டியன்ஸ் இந்த ஐலாண்ட்ல இருந்து விரட்டி அடிச்சாங்க. இந்த எனரு வந்ததெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனா இவங்க தான் 400 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க ஹோம்லேண்ட ஆட்டையா போட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களை மன்னிக்க முடியும்னு கேப்பா. கரெக்ட் தான். ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணது ஒண்ணு இவர் இல்லையே. அதனால ஃப்ரீயா விடும்பா. ஆனா ஸ்கை நைட் என் தலையை எடுத்தாதான் நீ சாட்டிஸ்ஃபை ஆவீனா தாராளமா எடுத்துக்கமா பாரு. எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும். மனுஷன் இப்படி திறந்த புத்தகமா இருக்காருன்னு. இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இவரோட தலையெடுத்தா மட்டும் எல்லாம் சரியாயிராது. ஏன்னா ஷாண்டியன்ஸும் ஸ்கைபியன்ஸும் பல வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது என்னைக்குமே மாறாம அப்படியே தான் இருக்கும். ஸ்கைபியன்ஸோட முன்னோர்கள் தான் ஷாண்டியன்ஸோட ஹோம்லேண்ட் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பண்ண தப்புக்கு இவருக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சுத்தமா தெரியல. அதுக்கப்புறம் டைம் பாஸ் ஆக பஞ்சாயத்து பெருசாயிட்டே தான் இருந்துச்சே தவிர எதுவுமே பண்ண முடியலையே. இவருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கணும்னு ஆசை தான். ஏன்னா அந்த ஷாண்டியன்ஸ் 400 வருஷமா அவங்க ஹோம்லேண்ட் காண்டி போராடி ஏகப்பட்ட பேர் செத்து இருக்காங்க. இது கண்டிப்பா கொடுமை தானே. சோ அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் செத்தி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் பாரு. அதுலயே நல்லா தெரியுது அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்த ட்ரை பண்றாருன்னு. சோ நமி அட்வைஸ் பண்ணுவா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வாழ ட்ரை பண்ண ஐசான்னு. ஆனா அந்த குட்டி பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல. இந்த மாதிரி கெட்டவங்க இருக்கிற வரைக்கும் எங்களால எல்லாம் நிம்மதியா வாழ முடியாதும்பாலா. நமிக்கு சம காண்டாவும். இவ்வளவு நேரம் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. அவரை போய் கெட்டவேன்னா அதனால பேசாம இரும்பா. ஆனா அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவர் என்னைய கொல்லணும்னா கொன்னுக்கன்னு சொல்லிட்டாரு. கூடவே மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும். சோ தேம்பி அழுதுட்டு விட்டுருவான்னு பார்த்தா ஓங்கி ஒரே குத்த வருவா. கரெக்டா அந்த டைம் லூஃபி வந்து தடுத்துருவான். எதுக்குடா ஸ்டாப் பண்ண முட்டா பையன்னு கத்துவாளா. அவரு தான் மன்னிப்பு கேட்டாருல. இதுக்கப்புறம் அவரை கொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே அங்கேயே மண்டி போட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. நம்ம ரோபினை காட்டுறாங்க. அவ அந்த பெரிய சைஸ் பெல்ல தேடிட்டு இருப்பா. ஏன்னா அது சிட்டியோட சென்டர்ல இருக்குன்னு சொல்லி பானகிளிப்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. எங்க இருக்குதுன்னு தெரியலையே. எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்காங்களான்னு அப்படியே தேடிட்டு போவா. அப்ப அந்த இடத்துல ட்ரெயின் எல்லாம் போற ட்ராக் எல்லாம் பாப்பா. அதை பார்த்த உடனே தான் கன்ஃபார்மே பண்ணுவா இங்க இருந்து எதையோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு. ஏன்னா இது ரொம்பவும் பழைய சிட்டி. ஆனா ட்ராக் புதுசா இருக்கு. என்னத்தை எடுத்துட்டு போனாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது புசுக்குன்னு அந்த எனரும் அங்க வந்துருவான். என்னமா இந்த இடத்த பார்த்து அசந்துட்டியா. ஸ்கைக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஷாண்டோராங்கிற சிட்டி இருக்குது எவ்வளவு அற்புதமா இருக்கு இல்லையா அப்படின்னு கேஷுவலா பேச ஆரம்பிப்பான். இந்த லெஜெண்டரி சிட்டி கிளவுட்ஸால கவர் ஆனதுனால அதோட முழு சுயரூபத்தை அதால வெளியில காட்ட முடியல. இத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது எனரு தான். ஏன்னா இவ்வளவு வருஷமா ஸ்கைபியன் ஷாண்டியன்ஸ்னு சுத்திட்டு இருக்கானுங்கல்ல அவனுக்கே இப்படி இங்க ஒரு இடம் இருக்குன்னு சுத்தமா தெரியாது அப்படின்ட்டு கதையா சொல்லுவான். நம்ம ரோபின்
ரோபினுக்கு இவன் யாருன்னே தெரியல. அவன் நான் தான் கடவுள் எனரும்பான். ஓ இவன் தான் அந்த மாங்கா மடையனான்னு அப்பதான் கொஞ்சம் உசாராவான். அவன் இவளை பாராட்டி தள்ளுவான். ஏன்னா எல்லாத்தையுமே பக்காவா ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இருந்தால அவளை பார்க்கும் போதே தெரியுது இவ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்னு. இந்த இடத்த கண்டுபிடிக்கவே இவனுக்கு சில பல மாசங்கள் ஆச்சாமா. ஆனா ரோபின் அங்க செவுத்துல இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு இவ்வளவு தூரத்துக்கு ஈஸியாவே வந்துட்டா. ஆனா அவன் தெளிவா சொல்லிடுவான், நீங்க தேடிட்டு இருக்க கோல்டு இங்க இல்ல, நீ கொஞ்சம் வருஷம் லேட்டா வந்துட்டேன்பா. அப்படின்னா இங்க இருக்க கோல்டு எல்லாத்தையுமே அந்த கிறுக்கு பைய ஆட்டைய போட்டுட்டான். எதுக்கு எடுத்தான்னு கேட்டா நல்லா தகதகன்னு முன்னுச்சுன்னு ஆட்டைய போட்டானாமா. அப்படின்னா இங்க இருக்கிற பெரிய கோல்டு பெல்லையே நீதா எடுத்தியான்னு கேட்டா கோல்டு பெல்லான்னு ஷாக் ஆவான். அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்குன்னே இவனுக்கு தெரியாது. அவன் கையில வச்சிருந்த ஆப்பிள நல்லா வெளுத்து கட்டிட்டு சரி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சியே உனக்கு என்ன புரிஞ்சுன்னு கேப்பான். அப்படின்னா நீங்க வரும்போதே அந்த கோல்டு பெல் இங்க இல்லையான்னு கேப்பா. அப்படின்னா அந்த பெல்லு ஸ்கைக்கே வரலையாங்கிற மாதிரி கேப்பா. ஏன்னா ஷண்டோராக்கே அந்த பெல்லு தான் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம், அதை இவளுக்கு பார்க்கணும் அவ்வளவுதான். அவன் என்ன சொல்லுவான், அந்த பெல்லு வேற எங்கேயும் இல்ல இங்கதான் இருக்குதுமா. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. இவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டு மேல வந்துச்சுல்ல அந்த டைமுங்கும் போதே ஒரு பெரிய பெல் சத்தம் கேட்டுச்சுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பெல் சவுண்ட்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, சிங்கிங் வாய்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா சூப்பர். அப்படின்னா அந்த பெல்லும் கோல்டால உருவானதா? ஆனா என்ன பண்றது, இன்னும் 8 நிமிஷத்துல இந்த சர்வைவல் கேமே முடிய போகுது. நான் வேணா அதுக்குள்ள அந்த கோல்டு பெல்ல போய் கண்டுபிடிக்கிறேன்னு வில்லத்தனமா சிரிப்பானா. உடனே ரோபின் ஷாக் ஆவா. கோல்டு பெல் இங்க இருக்குன்னா கண்டிப்பா பானகிளஃபும் இங்கதான் இருக்கும்னு. அந்த டைம் எவனோ அந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவானா. உடனே இவன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும்பா. என்ன திடீர்னு டெரரா மாறிட்டான்னு ராபினே ஷாக் ஆவா. அதே நேரம் இங்க குனிஸ் நம்மால எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்குவா. பாவம் பயலுக்கு இன்னுமே எந்திரிக்கல. பகையா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி அடிபட்டா சீக்கிரமா சரியாகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் பாரு. இவருக்கு என்ன ஆசைன்னா இந்த மொத்த ஸ்கையுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீலிங்கோட சொல்லுவாரு. ஏன்னா சண்டையால தானே இவ்வளவு பஞ்சாயத்து. அந்த டைம் செக்யூரிட்டி காண்டி விட்டு அந்த ஃபாக்ஸ் தொண்டைகளையே கத்திட்டு இருக்குமா. ஏன் என்னாச்சு சாப்பாடு வேணுமான்னு வந்து எட்டி பார்ப்பாங்க. அந்த டைம் காட்டுக்குள்ள இருந்து எவனோ பொத்துன்னு விழுவான். அது வேற யாரும் இல்ல, டிவைன் சோல்ஜர்ல ஒரு ஆளு. அவன் பகையா கோனிஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். ஆக்சுவலா இவன் ஸ்கை நைட் கிட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தானாமா. ஆனா இப்போ எனருக்கு கீழே இல்லனா தான் கொன்றுவானே. பகையா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு அவரு பொண்ணு கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுவாரு. அவன் அதெல்லாம் வேண்டாமா, ஏன்னா அவனுக்கு அவன் சாக போறான்னு நல்லாவே தெரியும். அதனால ஏஞ்சல் ஐலாண்ட்ல இருக்க என் ஒய்ஃபையும் பொண்ணையும் மட்டும் பத்திரமா பாத்துக்குங்க ப்ளீஸ்னு சொல்லி கேட்பான். சரி ஓகே பாரு. உடனே அவன் எனருவோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லுவான். என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்கைப்பியாவே கீழே போய் விழ போதாமா, அதாவது ப்ளூ சீல. அப்படி விழுந்தாதான் எல்லாருமே அழிஞ்சு போயிருவாங்களே. இத கேட்டுட்டு அம்புட்டு பேருமே ஷாக் ஆயிருவாங்க. அவன் கத்துவான், இப்படி ஷாக் ஆகலாம் டைம் இல்லையா, சட்டன்னு போய் எல்லாத்திட்டையுமே இந்த விஷயத்த சொல்லி காப்பாத்த ட்ரை பண்ணு. ஏன்னா அவன் ஸ்கைல வாழ்றவங்க எல்லாத்தையுமே கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமா போய் காப்பாத்துங்கன்னு தொண்டகளையே கத்துவான். அப்படி அந்த மாதிரி ஸ்கைல இருக்க எல்லாத்தையும் அழிச்சான்னா அவன் இருக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதே பாரு. உடனே அவன் கத்துன்னு கத்துவான். அவன் கிட்ட ஆர்க் இருக்கு, ஆர்க் மேக்ஸிம். அதனால சீக்கிரமா போய் எல்லாம் தப்பிச்சு போங்கன்னு கத்துவானா. இந்த மாதிரி அவனோட சீக்கிரட்ட சொன்னானா எனருக்கு அங்க தெரியாமையா இருக்கும். உடனே அங்க இருந்து அவன் பவர் எடுப்பான். ரோபின் பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்க போறேன்னு கேப்பா. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. மேல இருந்து ஒளி வரத பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு இவனை கொல்ல போறான்னு. உடனே கடகடன்னு மிச்சம் இருக்க எல்லா மேட்டரையும் சொல்லுவான். ஆக்சுவலா ஆர்க் மேக்ஸிம்ங்கிறது ஒரு ஃபிளையிங் ஷிப். அதை 6 வருஷமா இவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. அதுலதான் அவன் தப்பிக்க போறான்னு சொன்ன உடனே பகையா என்ன பண்ணிடுவாரு, அவர் பொண்ணை பிடிச்சு தள்ளி விட்டுருவாரு. ஏன்னா அந்த லைட்னிங் வந்து அடிச்சதுன்னா கண்டிப்பா எல்லாரும் காலி. அவ கீழே வில அவங்க அப்பா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே விழுவா. அந்த டைமுங்கும் போது சட்டால்னு வந்த லைட்னிங் அடிச்சு அந்த இடமே அதிர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.